சம்யுக்தா சர்வானந்த் நடிப்புல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் நாரி நாரி நடும முராரி. இந்த படம் இப்போ தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் ஓடிடில ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தரலாம் வாங்க. கதாநாயகன் அம்மா இல்லாம அப்பாவோட வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்பாவுக்கு ஒரு 58 வயசு இருக்கும். அம்மா போன பிறகு எனக்காக நீங்க கல்யாணமே பண்ணிக்கலையாப்பா, எனக்காக உங்களுடைய வாழ்க்கையே வீணடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 58 வயசுல இருக்கிற அப்பாவுக்கு 28 வயசுல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு கதாநாயகன். ரெண்டு பேரோட சம்மதத்தோடையும் தான் இந்த கல்யாணம் நடக்குது. உனக்கும் வயசாகிட்டே போகுதுலடா மகனே, நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு அப்பா சொல்ல, ஹீரோ அப்பதான் கதாநாயகியை அப்பாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு, இந்த பொண்ணை தான்ப்பா நான் லவ் பண்றேன், இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. சரிடா, பொண்ணு வீட்டில் பேசி சம்மதத்தை வாங்கிட்டு கல்யாணத்தை பண்ணிடுவோம் அப்படின்னு அப்பா சொல்லவும் கதாநாயகியோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு கதாநாயகன். கதாநாயகியோட அப்பா ஒரு வக்கீலா இருக்காரு. கதாநாயகிக்கும் அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா டிவோர்ஸ் ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு, அதாவது விவாகரத்து கேஸை மட்டும்தான் பாக்குறாரு. ஆரம்பத்துல இவங்களோட லவ் மேரேஜுக்கு அப்பா ஓகே சொல்லல அப்படின்னாலும் கதாநாயகனும் கதாநாயகியும் பேசி அவங்கள சம்மதிக்க வச்சிடலாங்க. சரி ஓகே, லெட்ஸ் மேக் த மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சிம்பிளா கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு கதாநாயகியோட அப்பா சொல்றாரு. ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போனா அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸரா இருக்கிறவரு சுனில். அவரு கதாநாயகனை பார்த்த உடனே, டேய் நீயாடா, உனக்கா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. இது மட்டும் இல்லாம கதாநாயகனை பத்தி ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அந்த விஷயம் என்ன, இந்த கல்யாணம் சுமூகமா நடந்துச்சா இல்லையா அப்படின்றத கலாட்டாவா சொல்லியிருக்கிற படம் தான் நாரி 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 நடும முராரி. பேர் ஒரு மாதிரியா தான் இருக்கு. யூஸ்வலா தெலுங்கு படங்களை தமிழ்ல டப்பிங் பண்ணும்போது பேரையும் மாத்தி தான் விடுவாங்க. இவங்க அப்படியே மாத்தாம விட்டுருக்காங்க. தெலுங்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரிஞ்சா சொல்லுங்க. விஜய் டிவி காரங்கிட்ட கொடுத்திருந்த கடை ஏதாவது டப்பிங் பேர்ல நல்லதா ஒன்று சூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஐடியா இல்லாத பாய்ஸ். காமெடி கலாட்டா கதையில ஹீரோ சர்வானந்த் கலக்கியிருக்காரு. அவரோட வசன உச்சரிப்பு, டைமிங், டைலாக்ஸ், அதுக்கேற்ற ரியாக்ஷன் அப்படின்னு படம் முழுக்க என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஹீரோவோட அப்பா கேரக்டர்ல வர நரேஷன் சேர்ந்து காமெடியில கலக்கியிருக்காரு. தன்னோட விவாகரத்தை அப்பாவோட விவாகரத்துன்னு சொல்லி சர்வானந்த் பண்ற காமெடி எல்லாம் கலக்கல் ரகம். ஹீரோயினா சாக்ஷி பார்க்க அழகா இருக்காங்க. அவங்களோட கேரக்டரை உணர்ந்து பொறுப்பா நடிச்சிருக்காங்க. இவங்களை விடவும் கொஞ்ச நேரமே வந்தாலும் சம்யுக்தா ஆக்டிங்ல ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது தவிர வெண்ணிலா கிஷோரோட காமெடி ட்ராக்கும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுனிலுக்கும் ஒரு நல்ல கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அவரும் வெளுத்து வாங்கியிருக்காரு. டபுள் மீனிங் டைலாக்ஸ், பாடி ஷேமிங் காமெடி, கடுப்பேற்றுற மாதிரியான ஒன்லைன் கவுண்டர்ஸ் எல்லாம் எதுவும் இல்லாம பழைய சுந்தர் சி கிரேசி மகன் படங்களை பார்த்த மாதிரி சுச்சுவேஷனல் காமெடிஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம். ஒரு சீரியஸான கதையை எடுத்துக்கிட்டு காமெடியான ட்ரீட்மெண்ட்ல நிறைவான படத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர் ராம் அப்பாராஜி. கேரளாவில் நடக்கிற மாதிரி காட்டுற லவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பிளாட்டுக்குள்ள கதை போயிடுச்சு அப்படின்னா நல்ல என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காங்க. ப்ரெடிக்டபிளான ஃப்ளோ தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கான பர்ஃபார்மன்ஸ்லையும் காமெடியிலையும் நம்மளை உட்காந்து பார்க்க வச்சிடறாங்க. பிரதீப் ரங்கநாதனோட டிராகன் படம் மாதிரி ஒரு நல்ல கலாட்டாவான படத்தை பார்க்கணும் அப்படின்னா இந்த படத்தை நீங்க தாராளமா பார்க்கலாம். அமேசான் பிரைம் ஓடிடில தமிழ் டப்பிங்ல இந்த படம் அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்கலாம். எந்த ஒரு ஆபாச காட்சிகளும் இந்த படத்துல இல்லை.